நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதகஜ ராஜா பொங்கல் ரிலீஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டு இருக்க ஒரு திரைப்படம். ஸோ தியேட்டர்கள்லாம் ஒரே மகிழ்ச்சிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தியேட்டர்கள்லாம் நிரம்பி வழியுது. மதகஜ ராஜா ஃபுல் அண்ட் ஃபுல் சுந்தர் சியோட அந்த ட்ரேட்மார்க் காமெடி கலந்த ஒரு திரைப்படம். ஸோ காமெடி ப்ளஸ் ஆக்ஷன். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்க வேண்டிய ஒரு திரைப்படம். 2013 பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடைமொழியெல்லாம் வச்சு மிகப்பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணாங்க. படம் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் தயாரிச்சாங்க. அவங்களுக்கு நிறைய கடன் இருந்ததுனால இந்த படத்தை கரெக்டான டைத்துக்கு ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு இந்த 12 வருஷத்தில் சான்ஸே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை போட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ முடிவு பண்ணி இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஃபைனான்சியர்லாம் கொஞ்சம் வழிவிட்டதுனால இந்த படம் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்தை ஏன் மக்கள் இவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கான ஒரே காரணம் காமெடி தான். ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்க படங்கள்ல அவுட் அண்ட் அவுட் காமெடி படமா எந்த படமுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும். காமெடி படமா நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. யோகி பாபா அவர்லாம் காமெடி கதாநாயகனா வச்சு படமும் எடுக்கிறாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தை தரல. இந்த படம் சுந்தர் சியுமே பேய் ப்ளஸ் காமெடி, அதாவது ஹாரர் காமெடியா பண்ணியிருக்காங்க. தவிர அவுட் அண்ட் அவுட் காமெடி படமா கலகலப்பு 2 மாதிரி அவுட் அண்ட் அவுட் காமெடி படமா அடிக்கடி எடுக்கிறது இல்லை, எப்போவாச்சும் தான் எடுக்கிறாரு. அது போக இந்த படம் 2013 ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா அப்போ அந்த மாதிரியான ஜானர்ல நிறைய படங்கள் வந்துச்சு. ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆக்ஷன், கலகலப்பு, இந்த மாதிரி ஒரே ஜானர்ல நிறைய படங்கள் வந்ததுனால இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஏன் இந்த அளவுக்கு ரீச் கிடைக்குது அப்படின்னா இப்போ அந்த ஜானர் கம்மியாயிடுச்சு. ஸோ எல்லாமே ஸ்டோரி பேஸ்டு, ஹாரரு, த்ரில்லரு, இல்லைன்னா பேய் காமெடி, இந்த மாதிரி போயிட்டாங்க. அவுட் அண்ட் அவுட் காமெடி படமாக ஒரு ஃபுல்லாக நம்ம சிரித்து மகிழ்கிற மாதிரி அந்த மாதிரி படங்கள் இல்லை. அதாவது முன்னாடிலாம் கமல் இந்த காதலா காதலா, பொம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா, இந்த மாதிரிலாம் அவுட் அண்ட் அவுட் காமெடி படமாக எடுப்பார். ஸோ அவரும் இப்போ ஃபுல்லாக ஆக்ஷன், லோகேஷ் கனகராஜ் இந்த போயிட்டு ஃபுல்லாக கன்னு ஆக்ஷன் தெரிக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சதுனால இப்போ அந்த மாதிரியான காமெடி படங்களுக்கு ரொம்பவே பஞ்சமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ஒரு காரணம் இந்த படம் இவ்வளவு ரீச் ஆகுறதுக்கு. அது போக மெயின் காரணம் யாருன்னு பார்த்தா சந்தானம். சந்தானம் இப்போ ஹீரோவா ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் காமெடியை விட்டு விலகி காமெடி ப்ளஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சார். அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடியனா அவரும் இப்போ ரொம்ப நடிக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு ரீசன். ஏன்னா இது 2013 நடிச்சதுனால அப்போ அவர் ஃபுல் காமெடியனாக இருந்தார். ஸோ அதனால இந்த படத்துக்கு தியேட்டர்லேயே ஒரே அதகலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சந்தானம் இருக்கிற சீன்ஸ்லாம் கிளாப்ஸ் பறக்குது, சந்தானம் இல்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகுது. இப்படி தான் இருக்குது படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது. அதுலேயும் அந்த மனோபாலாவோட அந்த 20 to 25 மினிட்ஸ், அதாவது முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டோம் 20 நிமிஷத்துக்கு மனோபாலா அவுட் அண்ட் அவுட் சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு. ஒரு டெட் பாடியாக தான் இருக்கிறாரு, ஆனால் அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால அந்த படத்தோட அந்த சீன்ஸை கூட தேடாமல் சரி ஓகே நம்ம நேராக போய் தியேட்டர்லேயே பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, டெட் பாடியாக எப்படி 20-25 நிமிஷம் சிரிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஃபுல் தியேட்டரும் ஒரே சிரிப்பு மலை தான். அந்த மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ இனிமே அவரை படங்கள்ல ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அவர் இறந்துட்டாரு. ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா இந்த படத்தை ரொம்பவே ரசிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அது போக விஷாலோட அந்த ஒரு துள்ளலான ஆக்ஷன், ஸோ அந்த ஒரு இளமை துள்ளல், இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது போக சுந்தர் சி படங்கள்னாலே ஹீரோயினோட கவர்ச்சி, அதுவும் இந்த படத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இளைஞர்களை வர வைக்கிறதுக்கான ஒரு தூண்டிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். படத்தோட கதை என்ன? சிம்பிளான கதை தான். விஷால் ஒரு போலீஸோட பையனாக இருக்கிறாரு. அவர் அந்த ஊரில் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற வேலை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டைமில் சின்ன வயசில் அவருக்கு ஆசிரியராக இருந்தவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு இவரை கூப்பிட்றாரு. அது போல் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. அந்த கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை இவங்க தீர்த்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதில் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே ஆள்னால பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அவங்களோட லைஃபே முடிகிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை ஹீரோ எப்படி தீர்த்து வைக்கிறாரு, இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்படி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கிறாரு அப்படின்றது தான் ஒரு கதை.
ஸோ ஒரு சிம்பிளான கதை தான். இந்த மாதிரியான கதைகள் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி வந்து ஒரு காமெடி கலந்து அந்த திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காரு அப்படின்றதுல தான் வந்து சுந்தர் சி வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்துட்டு பெருசாக கதைக்குள்ளே போகலை அப்படின்னாலுமே அந்த ஒரு மேரேஜ் சீக்வன்ஸு, ஸோ அதில் வர்ற காமெடிஸு, ஸோ அதில் வந்து ஒரு வர கெஸ்ட் அப்பியரன்ஸு, இது எல்லாமே வந்து அந்த கதையோட ஃப்ளோவிலே வந்து அமைஞ்சிருக்கிறது தான் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா காமெடிக்குன்னு தனி ட்ராக்கு போகாமல் அந்த கதையோட ஒட்டியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது போக வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு சந்தானம் வந்து கம்மியாக தான் வந்தாலும் அந்த இதில் வந்து மணிவண்ணன் வராரு. ஸோ மணிவண்ணன் வரும்போதே நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து மணிவண்ணன் வந்தாலே அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் இருக்கும். மணிவண்ணன் தன்னோட கேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து சந்தானம் வந்து அவங்களோட மாமியாரை வச்சு பண்ணுற காமெடிலாம் வந்து அல்டிமேட்னு சொல்லணும். ஒவ்வொரு அந்த ஒரு வசனத்துக்கும் வந்து அப்படியே கிளாப்ஸ் செல்லுது. அது நிறைய வந்து ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து தியேட்டரே வந்து அந்த மாமியாரோட காமெடி ஒவ்வொன்றுக்கும் வந்து அப்படியே வந்து கிளாப்ஸ் வந்து தட்டி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதாவது வந்து நமக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் நிறைய பேருக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில இந்த ப்ரெஷர்லாம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதோட காரணத்துக்குள்ள நான் போக விரும்பலை. பட் நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ல வந்து மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ மணி ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ரிலீஃபாக வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால தான் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய வரவேற்பு இருக்குது. அது போக வந்துட்டு மற்ற படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இல்லாதனாலையும் இப்போ அந்த டைமிங் கரெக்டாக அந்த ஒரு 6 நாள் லீவு. ஸோ இதுவும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் வந்து இந்த படத்தை வச்சு ஒரு அரசியலும் வந்து பின்னாடி நடக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கணும், அதை விட்டுட்டு வந்து ரொம்ப வந்து நம்மளை அள வைக்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக வந்து பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நிறைய வந்து தமிழ் சினிமாவே கெடுத்து வச்சுட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பீச்சும் வந்து இந்த படத்தை வச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு சுந்தர் சி கூட சொல்லியிருக்காரு, ஸோ எல்லா விதமான படங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் அதை தான் சொல்கிறோம். ஸோ குறிப்பிட்டு சில இயக்குனர்களை சொல்லி இந்த வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இவங்கள மாதிரி பேர்களை சொல்லி இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு மூவியோட அந்த அட்மாஸ்பியருக்கு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நெகட்டிவாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு திரைப்படத்துறைன்னு இருக்கும்போது அதில் எல்லா விதமான ரசனைகளும் வந்து உண்டு. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கணும், காமெடி படங்கள் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுவே வந்து 2013 வரும்போது ஒரே மாதிரி ஜானரில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் வந்து மக்கள் புறக்கணிச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன் வந்து இப்போ வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் ஜானர் வந்து இந்த மாதிரி யாரும் எடுக்கிறது இல்லை அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த படத்தை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். அது வந்து வேற விஷயம். அதுக்காக மற்ற படங்கள்லாம் வரக்கூடாது. ஸோ ஒரு ரியாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு உண்மை கதையை எடுத்து சொல்றது, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு தர்றது, இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்து இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது தமிழ் சினிமா வந்து ஒரு ஆரோக்கியமாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லா விதமான ரசனைகளையும் வந்து மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு த்ரில்லர் ஆகட்டும், ஒரு ஃபேண்டசி ஆகட்டும், இந்த மாதிரி வந்து பலவிதமான ரசனைகளையும் வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த படத்தை வச்சு மற்ற படங்களையெல்லாம் மட்டம் தட்டுற ஒரு வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பேசுகிறவங்க எல்லாம் நீங்கள் புறந்தள்ளிடுங்க. ஸோ எல்லா விதமான படங்களையும் வந்து நீங்கள் ரசிங்க. அந்த படம் சொன்ன கதையை வந்து எப்படி எடுத்திருக்கு, ஸோ அதில் வந்து நல்லா பண்ணியிருக்கா, கரெக்டாக பண்ணியிருக்கா, ரியாலிட்டியை பேஸ் பண்ணி வந்து ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா அந்த ரியாலிட்டி வந்து கரெக்டாக அதில் சொல்லப்பட்டிருக்கா, ஸோ அதில் வந்து என்ன புனைவுகள்லாம் இருக்குது, தப்பான விஷயங்கள் எதுவும் காட்டப்பட்டிருக்கா, ஸோ அதை பற்றின பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதை வந்து நீங்கள் சொல்லலாம். அதை விட்டுட்டு அந்த மாதிரி படங்களையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ எல்லா விதமான படங்களும் வரணும், எல்லா விதமான கருத்துக்களும் ரசிக்கப்படணும், அதை வந்து ரசனைக்குரிய வகையில் எடுக்கப்படணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்துட்டு ரஜினி, கமல் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சாதிகளை பேஸ் பண்ணி நிறைய கதைகள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் அந்த எண்ணங்களை வளர்த்து விடுற மாதிரியும் கதைகள்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள விஜய் அண்ட் அஜித் இவங்க 2 பேரும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கதைகளில் வந்து நடித்தது கிடையாது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அந்த சினிமாவோட அந்த இதுவுமே மாறிட்டு வருது. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே தூக்கி வைக்கிற மாதிரி படங்கள் வந்து முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து எல்லாருக்கும் சமமாக வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு போக்கு தான் வந்து சரியானதாக இருக்கு. ஏன்னா எல்லா விதமான கருத்துக்களும் இங்கே சொல்லப்படணும். அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா
ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களோட கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்க எப்படி வந்து தடுக்க முடியும்? ஸோ நீ இந்த மாதிரி தான் வந்து படத்தை எடுக்கணும், இந்த மாதிரி தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது கருத்து சுதந்திரம் உள்ள நாடு. ஸோ எல்லாருமே எல்லாரோட கருத்தையும் வந்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. பட் அது வந்து அடுத்தவங்களை ரொம்ப பாதிக்காத வகையில, தவறா காட்டாத வகையில இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. பட் ரியாலிட்டியை வந்து நம்ம ரியாலிட்டி கடந்த கால ரியாலிட்டியை நம்ம சொல்லும்போது ஸோ அப்போ என்ன நடந்துச்சோ அதை வந்து சொல்லித்தான் ஆகணும். ஸோ அதில் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஓகே, முன்னாடி அப்படி இருந்திருக்கு, இப்போ வந்து மாறி இருக்கு, இப்போ வந்து நம்ம மாற்றமாக வந்திருக்கோம், இப்போ வந்து நம்ம மாறி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அப்போ நடந்ததை நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ இதுவே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸோ அந்த உயர் சாதியினரை பெருமைப்படுத்துகிற வகையில் வந்து நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ அப்போலாம் வந்துட்டு இது ஏன் வந்து நீங்கள் பெருமைப்படுத்துகிற வகையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேள்வி கேட்கல. இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களோட வழிகளை சொல்லும்போது நீ ஏன் அவங்களோட வழியை சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து இப்போ மட்டும் கேள்வி கேட்கறது வந்து கொஞ்சம் தவறாயிருக்கு அப்படின்றது தான் என்னோட இந்த ஒரு விஷயத்தை பற்றின ஒரு கருத்து. மதகஜராஜா வந்துட்டு போயிட்டு தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ 1 டைம் இல்லை, 2nd டைம் 3rd டைம் கூட வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தான படம் தான் இந்த மதகஜராஜா. ஒரு மினிமம் கேரண்டி ராஜா அப்படின்னு சொல்லணும். என்னோட அந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.